நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடிகாத்த குமரனின் 93ஆம் நினைவு தினத்தை முன்னிட்டு கரூரில் இருசக்கர வாகனத்தில் அமைதி ஊர்வலம் சென்று திருப்பூர் குமரன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இன்று கரூர் மாவட்ட வெங்கமேடு பகுதியில் கரூர் மாவட்ட தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் சார்பாகவும் கரூர் மாவட்ட செங்குந்தர் இளைஞர் பேரவை சார்பாகவும் கொடிகாத்த குமரன் என போற்றப்படும் திருப்பூர் குமரன் அவர்களின் 93ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு செங்குந்தர் கைகோளார் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திருப்பூர் குமரன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து வெங்கமேடு பகுதியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் அமைதி ஊர்வலமாக கரூர் ரவுண்டானா அருகே உள்ள கொடிகாத்த குமரன் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து நினைவு அஞ்சலி செலுத்தினர். மேலும் ஜவஹர் பஜார் வழியாக அமைதி ஊர்வலமாக சென்று கரூர் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள திருப்பூர் குமரன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் திருப்பூர் குமரன் புகழ் ஓங்குக என்று கோஷமிட்டனர். மேலும் தமிழக அரசுக்கு 10 அம்ச கோரிக்கைகளை திருப்பூர் குமரன் சிலைக்கு முன்பாகவே வலியுறுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றினர். கொடிகாத்த தியாகி திருப்பூர் குமரன் 93ஆம் ஆண்டு நினைவு தினம் தீர்மானங்கள். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் தியாகி திருப்பூர் குமரனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக முன்வைத்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு தியாகி திருப்பூர் குமரனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று சமீபத்தில் அறிவித்ததற்கு கரூர் மாவட்ட தென்னிந்திய மகாஜன சங்கம் சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மணிமண்டபத்தை விரைந்து கட்டி முடிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். கரூர் வெங்கமேட்டின் மையப்பகுதியில் தியாகி திருப்பூர் குமரனுக்கு முழு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும். தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாளை அரசு விடுமுறையாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். தியாகி திருப்பூர் குமரனின் பெயரை திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும். கைத்தறி நெசவாளர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 ஓய்வூதியம் வழங்க வேண்டும். நூல் விலை ஏற்றத்தால் டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் மிகவும் பாதிப்பு அடைந்துள்ளதால் தமிழக அரசு நூல் விலையில் 10% மானியம் வழங்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டசபை தேர்தலில் பிரதான கட்சிகள் அறிவிக்கும் வேட்பாளர்களில் செங்குந்த முதலியார்களுக்கு 10% வாய்ப்பு கொடுக்க வேண்டும். தமிழக அரசு கரூரில் கைத்தறி நெசவாளர் பூங்கா அமைக்க வேண்டும். கரூர் மாநகரில் ஏதாவது ஒரு சாலைக்கு தியாகி திருப்பூர் குமரன் சாலை என பெயர் சூட்ட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைத்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் தியாகி குமரனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக முன்வைத்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு தியாகி திருப்பூர் குமரனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று சமீபத்தில் அறிவித்தார்கள். கரூர் மாவட்ட தென்னிந்திய சங்குந்த மகாஜன சங்க சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மணிமண்டபத்தை விரைந்து முடிக்க கரூர் செங்குந்த மகாஜன சங்க சார்பில் வேண்டுகோள் வைக்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம். கரூர் வெங்கமேடு மையப்பகுதியில் திருப்பூர் குமரன் தியாகி திருப்பூர் குமரன் சிலையை முழு உருவ வெங்கல சிலை வைக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. திருப்பூர் குமரன் பிறந்த நாளை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. தியாகி குமரன் பெயரை திருப்பூர் ரயில்வே நிலையத்திற்கு தியாகி திருப்பூர் குமரன் பெயரை சூட்ட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. கைத்தறி நெசவாளர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. நூல் விலை ஏற்றத்தால் டெக்ஸ்டைல்ஸ் தொழிலெல்லாம் மிகவும் நலிவடைந்த நிலையில் உள்ளதால் மிகவும் சிரமப்படுவதால் 10% மானியம் வழங்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் பிரதான கட்சிகள் அறிவிக்கும் வேட்பாளர்களில் 10% நமது முதலியார் சங்கத்தின் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை.